2026 சட்டமன்ற தேர்தலில் சி.வி. சண்முகம் தொகுதி மாறி போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் தொகுதிக்கு பதிலாக மயிலம் தொகுதியில் போட்டியிட அவர் விருப்ப மனு அளித்திருக்கிறார். இது பற்றிய விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்போது சி.வி. சண்முகம் மயிலத்தில் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான சி.வி. சண்முகம் கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் தோல்வி அடைந்த நிலையில் தனது சொந்த தொகுதியான மயிலம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக நேற்றைய தினம் விருப்ப மனுவினை வழங்கியிருக்கிறார். அதிமுக சார்பில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோருக்கான அந்த விருப்ப மனுவினை நேற்றைய தினம் 12 மணிக்கு தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தங்கள் போட்டியிடக்கூடிய அந்த விருப்ப மனுவினை எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்தான விருப்ப மனு நேற்று முதல் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் தற்போது ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் கடந்த 2001 மற்றும் 2006 தேர்தல்களில் திண்டிவனத்திலும் 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் விழுப்புரம் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் 2021 ஆண்டு தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட அவர் 15,000 வாக்குகளுக்கு மேலாக வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அதே விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டால் தனக்கு வெற்றி என்பது கடினமாக இருக்கும், மீண்டும் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்பதன் காரணமாக தனது சொந்த தொகுதியான மயிலம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக நேற்றைய தினம் இந்த விருப்ப மனுவினை வழங்கியிருக்கிறார். இதன் மூலமாக கடந்த 5 தேர்தல்களில், அதாவது 3 தேர்தல்களில் விழுப்புரத்திலும் 2 தேர்தல்களில் திண்டிவனத்திலும் போட்டியிட்ட சி.வி. சண்முகம் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது சொந்த தொகுதியான மயிலம் தொகுதியில் போட்டியிடுவதற்குண்டான அந்த அதிக வாய்ப்புகளும் அதற்கான விருப்ப மனுவும் நேற்றைய தினம் அவரது ஆதரவாளர்கள் வழங்கியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன்.